பிளாஸ்ட் படத்தோடைய டைட்டில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இந்த படம் வந்து ஒரு வீட்ல நடக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. அதனால படத்தோடைய டைட்டில்ல ஏ லெட்டர வீடு மாதிரி டிசைன் பண்ணியிருப்பாங்க. ஹீரோயின்ஸும் சண்டை போடுறதுனால கிச்சன் சம்மந்தப்பட்ட பொருட்கள ஆட் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி கராத்தே மூலமாவும் சண்டை போடுவாங்க. ஸோ கராத்தேக்கு யூஸ் பண்ற எக்யூப்மெண்ட்ட டைட்டில்ல டிசைனா ஆட் பண்ணியிருப்பாங்க. பிளாஸ்ட் அப்படின்னா ஃபயர்ன்னு சொல்லலாம். அதனால தான் பிளாஸ்ட்ங்கிற டைட்டிலுக்கு பேக்ரவுண்ட்ல ஃபயர் வர்ற மாதிரி காட்டியிருப்பாங்க. படத்தோடைய கதை வந்து வில்லன் கிராமத்தை அழிக்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருப்பாரு. அதாவது ஒரு கிராமத்தையே பிளாஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு நினைப்பாரு. அதே மாதிரி ஒவ்வொரு ஃபைட் சீனுமே வந்து பிளாஸ்ட் ஆகிற மாதிரி தான் வந்து காமிச்சிருப்பாங்க. ஸோ படத்தோடைய மொத்த கதைக்கு ஏத்த மாதிரியே படத்தோடைய டைட்டிலை டிசைன் பண்ணியிருப்பாங்க. அர்ஜுன் அபிராமி நடிச்சு ரீசெண்டா ரிலீஸ் ஆன படம் பிளாஸ்ட். இந்த படத்தோட ஹிடன் டீடைல்ஸ் தான் நாம இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோல ஸ்பாய்லர்ஸ் இருக்கும். இப்போ இந்த படம் நெட்ஃபிளிக்ஸ் ஓடிடில அவைலபிளா இருக்குது. வேணுங்கிறவங்க செக் பண்ணி பாருங்க. இந்த படத்துல அர்ஜுன் ராஜாராம்ங்கிற கேரக்டர்ல ப்ளே பண்ணியிருப்பாரு. இவருடைய கேரக்டர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இவரு இந்த படத்துல செட்டிலான கேரக்டரா தான் வந்து இருப்பாரு. குழந்தைகளை வந்து ஸ்ட்ராங்கா தைரியமா வளர்க்கணும்னு ஆசைப்படுவாரு. அதே மாதிரி தனக்கு சம்பந்தம் இல்லாதவங்களா இருந்தாலும் சரி, பிரச்சனைன்னு ஒருத்தவங்க மாட்டிக்கிட்டாங்க அப்படின்னா, அந்த பிரச்சனையில இருந்து மத்தவங்களையும் காப்பாற்றணும் அப்படின்னு நினைப்பாரு. அதுக்கான ரெஃபரன்ஸா தான் ஹோட்டல்ல வந்து தனக்கு சம்பந்தம் இல்லாத ஆளா இருந்தாலும் அந்த சின்ன பையனை காப்பாத்துற மாதிரி காட்டியிருப்பாங்க. அப்பா வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஆளு, ஒரு பவர்ஃபுல்லான ஆளு அப்படிங்கிறத கராத்தே மாஸ்டர் மூலமா கேரக்டர்ல காட்டினாலும், இவருடைய கேரக்டர் இன்னுமே ஸ்பெஷலா இருக்குது அப்படிங்கிறதுக்காண்டி தான் அடுத்தவங்களுக்கு கூட உதவி பண்ணுவாரு அப்படிங்கிற மாதிரி இந்த ஹோட்டலை வச்சு அடிக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. இந்த படத்திலேயே இந்த ஒரு சீன்ல மட்டும்தான் பக்கத்து வீட்டுக்காரர் வந்து போன் பேசுறது மூலமா, என்ன ராஜாராம் உங்க வீட்டுல டிவி சத்தம் அதிகமா கேக்குது, கம்மி பண்ணி பார்க்க சொல்லுங்க அப்படின்னு சொல்றதுக்காண்டி ஒருத்தர் கால் பண்ணியிருப்பாரு. அவர் மட்டும்தான் அர்ஜுனுடைய பேரை சொல்ற மாதிரி காட்டியிருப்பாங்க. மத்தபடி எங்கேயுமே வந்து ராஜாராம்ங்கிற பேரை மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டாங்க. ராஜாராமோடைய இன்ட்ரோடக்ஷன் சீனுமே பார்த்தோம் அப்படின்னா, ஒரு புத்தர் சிலைக்கு முன்னாடி தான் வந்து காட்டியிருப்பாங்க. அதே மாதிரி நீலவேணியோடைய இன்ட்ரோ சீனுமே வந்து கருப்பு கலர் புத்தர் இருக்கும். ராஜாராமுக்கு ஒரு தங்கச்சி இருப்பாங்க. அவங்களுடைய போட்டோக்கு பக்கத்துலயுமே வந்து புத்தர் தூங்குற மாதிரி காட்டியிருப்பாங்க. அதாவது அந்த பொண்ணு இறந்து போயிடுச்சு அப்படிங்கிறத சிம்பாலிக்கா புத்தர் மூலமாவும் கன்வே பண்ணியிருப்பாங்க. இந்த குடும்பம் வந்து கராத்தே தெரிஞ்சிருந்தாலும் அமைதியா தான் இருப்பாங்கங்கிற மாதிரி, தன்னை யாராவது சீண்டுனாங்கன்னா மட்டும்தான் வந்து ஃபைட் பண்ணுவாங்க அப்படிங்கிறத இந்த புத்தர் சிலை மூலமா ஆடியன்ஸுக்கு கன்வே பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த படத்துல புத்தர் சிலையுமே வந்து ஒன் ஆஃப் த கேரக்டராகவே இருக்கும். ராஜாராமுக்கு அவங்க பொண்ணுக்கும் ஒரு தாட் இருக்கும். யாராவது அடுத்தவங்க பிரச்சனையில மாட்டிக்கிட்டாங்க அப்படின்னா நம்ம காப்பாற்றணும் அப்படிங்கிற மாதிரி. அது ஏன் ராஜாராமுக்கு வந்திருக்குது அப்படிங்கிறத அவருடைய தங்கச்சி கேரக்டர் மூலமா அவ்வளோ அழகா ஸ்ட்ராங்கா ஆடியன்ஸுக்கு கன்வே பண்ணியிருப்பாங்க. ராஜாராமோடைய ஃபேமிலி ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி அப்படிங்கிறத சின்ன சின்ன டீட்டெயிலிங் வச்சிருப்பாங்க. எல்லாருக்குமே ஒரு ஒரு தொழில் இருக்கும். ராஜாராம் வந்து கராத்தே மாஸ்டரா இருப்பாரு. நீலவேணி வந்து ட்ரெஸ் தச்சு கொடுக்குற மாதிரி காட்டியிருப்பாங்க. நிலா வந்து ஐடி கம்பெனில வேலை பார்க்கறதா இருக்கட்டும், இளங்கோ வந்து மெடிக்கல் ஷாப் வச்சிருக்கிறதா இருக்கட்டும். ஸோ எல்லாருமே வந்து சும்மா வந்துட்டு போகாம அவங்களோட ஐடென்டிட்டி என்ன அப்படிங்கிறத ஒரு வேலை பார்க்குற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அபிராமி இந்த படத்துல நீலவேணிங்கிற கேரக்டர்ல ப்ளே பண்ணியிருப்பாங்க. இவங்களுடைய கேரக்டர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, என்னதான் ராஜாராம் வந்து குடும்ப தலைவனா இருந்தாலும் நீலவேணி தான் வந்து குடும்ப தலைவியா இருக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. நீலவேணியோடைய கேரக்டர் மூலமா தான் வந்து இவங்களுடைய குடும்பமே கராத்தே தெரிஞ்சு ஒரு பவர்ஃபுல்லான குடும்பமா இருக்கும். அதே மாதிரி இங்கிட்ட ஆப்போசிட்டா இளங்கோ வந்து மெடிக்கல் ஷாப் வச்சிருப்பாரு. ஸோ அது மூலமா தான் பிரச்சனை தன்னை தேடி வர மாதிரி காட்டியிருப்பாங்க. அப்பாவும் பொண்ணும் அடுத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஆனா அம்மா வந்து சண்டை போடுறதே வந்து தன்னுடைய ஃபேமிலியை காப்பாத்துறதுக்காண்டி மட்டும்தான் வந்து சண்டை போடுற மாதிரி காட்டுவாங்க. தன்னுடைய ஃபேமிலிக்காண்டி நானே போய் போலீஸ்ல சரண்டர் ஆகவா அப்படிங்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ இவங்க வந்து என்னதான் கராத்தே தெரிஞ்சிருந்தாலுமே ஃபேமிலியை ப்ரொடெக்ட் பண்ற ஒரு குடும்ப தலைவியா வந்து காட்டியிருப்பாங்க. அதே மாதிரி ராஜாராமோடைய கேரக்டர் பவர்ஃபுல்லான கேரக்டர் காட்டுறதுக்காண்டி ஹோட்டல்ல ஃபைட் சீன் வச்சிருப்பாங்க. நிலாவும் ஒரு பவர்ஃபுல்லான கேரக்டர் அப்படிங்கிறதுக்காண்டி ஒரு அம்மாவுக்கு பத்திரம் வாங்கி தர்றது மூலமா ஹெல்ப் பண்றதா காட்டியிருப்பாங்க. ஆனா அம்மாவும் பவர்ஃபுல்லான ஒரு ஆளு தான் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் தியரியா மட்டும்தான் வந்து ஆடியன்ஸ்க்கு கன்வே பண்ணியிருப்பாங்க. ஸோ நீலவேணி எப்போ வந்து ஃபைட் பண்ண போறாங்க அப்படிங்கிறத ஒரு கியூரியாசிட்டி ஆடியன்ஸுக்கு ஃபர்ஸ்டே வந்து எதிர்பார்க்க வச்சிருப்பாங்க. அதே மாதிரி நீலவேணி வந்து எப்போதுமே சாரி தான் வந்து கட்டியிருப்பாங்க. ஸோ எப்படி இவங்க ஃபைட் பண்ண போறாங்க அப்படிங்கிறத ஆடியன்ஸுக்கு தியரியா மட்டுமே ஃபர்ஸ்ட் சொல்லி ஆடியன்ஸுக்கு எதிர்பார்க்க வச்சிருப்பாங்க. நீலவேணியும் ராஜாராமும் பேசிக்கிட்டு இருப்பாங்க. அப்ப
ராஜாராம் வந்து டிராயிங் பண்ணிக்கிட்டு இருப்பாரு. அந்த சீன்ல ஃபர்ஸ்ட் ஃப்ரேம்ல 2 பேப்பர் டேபிள்ல இருக்கும். அதுக்கு அடுத்த ஃப்ரேம்ல 1 பேப்பர் மட்டும் தான் இருக்கும். இன்னொரு பேப்பர் இருக்காது. அதுக்கு அடுத்த ஃப்ரேம்ல 2 பேப்பர் இருக்கிறத பார்க்க முடியும். ஸோ இந்த ஒரு சீன்ல கன்டினியூட்டிய மிஸ் பண்ணியிருப்பாங்க. நீலவேணி வந்து யாரையுமே அடிக்கக்கூடாதுன்னு கயிறு கட்டி விடுவாங்க நிலாவுக்கு. ஆனா, அப்பா வந்து எந்த ஒரு சிச்சுவேஷன் ஆனாலும் அடிக்க பழகிக்கணும். உன்ன காப்பாத்திக்கிறதுக்காண்டி அடிக்கணும் அப்படின்னு சொல்லி கராத்தே ட்ரெஸ்ல இருக்கிற அந்த பெல்ட்ட கட்டி விடுவாரு. ஆபிரகான் வந்து நீலவேணியோடைய வீட்ல இருக்கிற கதவ தட்டும்போது திறக்காத அப்படிங்கிறத சிம்பாலிக்கா டோன்ட் அப்படின்னு சொல்லி ஒரு கோட் எழுதியிருக்கிறத பார்க்க முடியும். பிரீத்தி முகுந்தன் நிலாங்கிற கேரக்டர்ல ப்ளே பண்ணியிருப்பாங்க. இவங்களுடைய கேரக்டர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நிலா வந்து ஒரு சின்ன பையனை அடிக்க போகும்போது ஆடியன்ஸுக்கு எதிர்பார்ப்பு என்னவா இருக்கும் அப்படின்னா, அப்பா கராத்தே மாஸ்டர் எப்படியும் அந்த பொண்ணு வந்து கராத்தே தெரிஞ்சிருக்கும். அதனால இந்த பையனை அடிச்சிரும் அப்படின்னு தான் வந்து தோணும். ஆனா அதுக்கு ஆப்போசிட்டா அந்த பொண்ணு வந்து அடி வாங்கிட்டு வர மாதிரி காமிச்சிருப்பாங்க. ராஜாராம் வந்து என்னதான் கராத்தே மாஸ்டரா இருந்தாலும், அவங்க பொண்ணுக்கு வந்து கராத்தே சொல்லிக் குடுத்துருக்க மாட்டாரு ஆரம்பத்துல. நிலா வந்து அந்த சின்ன பையன்கிட்ட போய் சண்டை போட்டு அடி வாங்கிட்டு வந்ததுனால தான், நிலாவுக்கே நம்ம கராத்தே கத்துக்கணும்னு ஒரு ஆசை வந்திருக்கும். அதுக்கப்புறம் தான் நானும் கராத்தே கத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டு தான் கராத்தே கத்துக்குவாங்க. ஸோ இது மூலமா ஒரு பேரண்ட் வந்து குழந்தைகள வந்து புஷ் பண்ணக்கூடாது. அவங்களாவே ஆசைப்பட்டு எதா இருந்தாலும் கத்துக்கணும் அப்படிங்கிறத இந்த ஒரு சீன் மூலமா ஆடியன்ஸுக்கு கன்வே பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி நிலா வந்து சின்ன பொண்ணா இருக்கும்போது எந்த அளவுக்கு ஸ்ட்ராங் அப்படிங்கிறதுக்காண்டி ரெஃபரன்ஸா பசங்கனால டிஃபன் பாக்ஸ தொறக்கவே முடியாது. ஆனா அந்த பொண்ணு வந்து அப்படியே அசால்ட்டா அந்த டிஃபன் பாக்ஸ திறக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. அதுக்கப்புறம் எந்த பையன்கிட்ட அடி வாங்கிட்டு வந்தாங்களோ, அதே பையன்கிட்ட போய் திருப்பி அடிக்கிறதா இருக்கட்டும், இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்த அவ்ளோ அழகா டீட்டெயிலா காட்டியிருப்பாங்க. கராத்தே மேட்ச்ல நிலா வந்து தோத்து போயிருப்பாங்க. அப்ப ரொம்ப வருத்தப்படுவாங்க. அந்த சீன பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு சர்க்கிள் மாதிரி லைட் எஃபெக்ட் குடுத்து கம்பி கம்பியா ஜன்னலுடைய வெளிச்சம் தெரியிற மாதிரி காட்டியிருப்பாங்க. அதே மாதிரி நிலாவுக்கு பக்கத்துல ராஜாராம் இருப்பாரு. ஸோ இவங்க 2 பேருமே வந்து ஒரு மேட்ச்ல தோத்து போனவங்க அப்படிங்கிறத இந்த லைட் எஃபெக்ட் மூலமா காமிச்சிருப்பாங்க. அதே மாதிரி இவங்க 2 பேருடைய தாட்டுமே வந்து ஒரே சர்க்கிள்ல இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அப்பாவுக்கும் பொண்ணுக்குமே வந்து ஒரு சில விஷயம் வந்து சிமிலாரிட்டியா இருக்கும். ராஜாராமும் சின்ன வயசுல ஒரே ஒரு கராத்தே போட்டியில நீலவேணியினால தோத்துருப்பாரு. அதே மாதிரி நிலாவும் ஒரு கராத்தே காம்படிஷன்ல தோத்து போன மாதிரி காமிச்சிருப்பாங்க. ராஜாராமுக்கும் அடுத்தவங்களுக்கு உதவி செய்யணும் அப்படின்னு நினைப்பாரு. அதே மாதிரி நிலாவும் அடுத்தவங்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா காப்பாத்துவாங்க. அதுக்கான ரெஃபரன்ஸா தான் பஸ்ல வரும்போது ஒரு அம்மா ஃபோன் பேசுறத கேட்டுட்டு அவங்களுக்காண்டி ஃபைட் பண்ணி அந்த பத்திரத்த வாங்கி குடுப்பாங்க. ஸோ அப்பாவ பார்த்தே சின்ன பிள்ளையில இருந்தே அந்த பொண்ணு வளர்ந்ததுனால, அப்பா மாதிரியே வந்து அந்த பொண்ணுக்கும் அடுத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ற தாட்டு வந்திருக்கும். நிலா வந்து ஒரு அம்மாவுக்கு பத்திரம் வாங்கி தர்றதுக்காண்டி ரவுடி ஆளுங்க கிட்ட சண்டை போட்டு பத்திரத்த வாங்கி தருவாங்க. அந்த சீனுடைய ஸ்டார்ட்டிங் சீன் பார்த்தோம் அப்படின்னா, ரவுடியோடைய தலைவன் வந்து யார்ரா உன்னை அடிச்சது அப்படின்னு கேட்டிருந்திருப்பாரு. அப்ப அந்த ரவுடி வந்து இன்னொரு ரவுடிய கை காட்டியிருப்பாரு. அப்ப நான் இல்ல அப்படின்னு அவர் சொல்லியிருப்பாரு. நிலா தான் அடிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்காண்டி ஃபர்ஸ்ட் அவங்களுடைய ஷால் வந்து தெரியிற மாதிரி காட்டி, அதுக்கப்புறம் தான் அந்த ரவுடி விலகி போனதுக்கப்புறம் நிலாவுடைய ஃபேஸ ரிவீல் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் ஒரு ஆள அடிக்கும்போதே ஷால் வந்து கீழ விழுந்திருக்கும். அந்த ஃபைட் சீன் முடிஞ்ச உடனே அந்த ஷால திரும்பவும் எடுத்துட்டு போற மாதிரி காட்டி, கன்டினியூட்டிய மிஸ் பண்ணாம காமிச்சிருப்பாங்க. நிலாவுடைய பிளேஸ்ல இன்னொரு பொண்ணு உட்கார்ந்திருக்கிறத சேஞ்ச் பண்ணி விட்டுருப்பாங்க. அப்ப அந்த பொண்ணு வந்து எந்திரிச்சு போகும்போது ஒரு சைலன்ட்டா ஒரு பார்வ பார்த்துட்டு சைலன்ட்டா போவாங்க. அதே மாதிரி ஆஃபீஸ் ஸ்டாஃப கார்ல வச்சு அடிச்சதுக்கப்புறம் அந்த பொண்ணு வந்து தேங்க்ஸ் சொல்லியிருப்பாங்க. ஸோ இது மூலமா மேனேஜர் வந்து இந்த பொண்ணையும் வந்து டார்ச்சர் பண்ணியிருக்கிறான் அப்படிங்கிறத அந்த தேங்க்ஸ் சொல்றது மூலமா ஆடியன்ஸுக்கு கன்வே பண்ணியிருப்பாங்க. கராத்தே அப்படின்னாலே ப்ரூஸ்லியோடைய ஞாபகம் தான் வரும். ஸோ நிலாவோடைய ரூம்ல ப்ரூஸ்லியோடைய ஃபோட்டோ இருக்கும். அதே மாதிரி அவங்க சின்ன பிள்ளையில இருந்தே நிறைய கராத்தேக்கான மெடல், ஷீல்டு எல்லாம் வாங்கியிருக்கிறாங்க அப்படிங்கிறத அவங்களுடைய ரூம்ல இருக்கிறத பார்க்க முடியும். இந்த சீன்ல நிலாவோடைய அம்மா வந்து நிலா கிட்ட இனிமேல் நீ சண்டைக்கெல்லாம் போகாத அப்படின்னு அட்வைஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் நிலா வந்து ஃபைட் கேம் விளையாண்டுக்கிட்டு இருப்பாங்க ஃபோன்ல. கேம்ல தோத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து மெடிக்கல் ஷாப்புக்கு போற மாதிரி இருக்கும். அப்பயுமே அங்க டோபி வந்து நிலாவ டீஸ் பண்ணுனாலும் நிலாவுக்கு கோவம் வரும். அப்ப அம்மாவுடைய ஃபோன் கால் வரும்.
அம்மா கிட்ட சண்டைக்கு போக மாட்டேன்னு சொன்னதுனால அமைதியா இருப்பாங்க. ஃபோன்ல கேம் மூலமா தோத்து போனாலும், ரியல் லைஃப்ல செயின குடு அப்படின்னு சொல்லும்போது கோவம் வந்து ஃபைட் பண்ணி ஜெயிக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. நிலா வந்து அடிக்கடி சித்தப்பா கிட்ட டிவிய மாத்துங்கன்னு சொல்லியிருந்திருப்பாங்க. ஆனா சித்தப்பா வந்து டிவிய மாத்த மாட்டாரு. ஒரு ஃபைட் சீன்ல வந்து டிவி உடைஞ்சு போயிருக்கும். அப்ப டிவி உடைஞ்சு போயிருச்சு அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்படுற மாதிரி லைட்டா ஸ்மைல் பண்ற மாதிரி காட்டியிருப்பாங்க. நிலா வந்து கார்ல வச்சு ஒரு ஃபைட் பண்ணுவாங்க. கார்ல ஒரு ஃபைட் இருக்குது அப்படிங்கிறதுக்காண்டி டீட்டெயிலா தான் ஃபர்ஸ்ட் டே ஆஃபீஸ் போகும்போது சித்தப்பா வந்து நீ ஆஃபீஸுக்கு எதுல போயிட்டு வர போற அப்படின்னு கேட்டிருப்பாரு. அப்ப நிலா வந்து ஆஃபீஸ்ல கேப் குடுத்துருக்காங்க அப்படின்னு நிலா வந்து ஆடியன்ஸ்க்கு கன்வே பண்ணியிருப்பாங்க. கார் ஃபைட் சீன்ல காலை வச்சு கழுத்துல அடிச்சதுனால கழுத்து வந்து கொஞ்சம் அடிபட்டிருக்குது அப்படிங்கிறதுக்காண்டி டீட்டெயிலா அந்த சீன் முடியும் போது மேனேஜர் கழுத்துல கை வச்சிருப்பாரு. அடுத்த சீன்லயே கழுத்துல காலர் பேண்ட் போட்டு வந்திருப்பாரு. விவேக் பிரசன்னா இளங்கோங்கிற கேரக்டர்ல ப்ளே பண்ணியிருப்பாரு. இவருடைய கேரக்டர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இவருடைய நேமை எங்கேயுமே வந்து மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஆனா இவருடைய மெடிக்கல் ஷாப்புக்கு இவருடைய பேரை தான் வந்து வச்சிருப்பாங்க, இளங்கோ மெடிக்கல் ஷாப்னு. அதே மாதிரி போலீஸ் ஸ்டேஷன்ல தான் இளங்கோ மெடிக்கல் ஷாப்னு அடிக்கடி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இவருக்கு இருக்கிறத வச்சு வாழுவோம் அப்படிங்கிற ஒரு கேரக்டரா இருப்பாரு. அதுக்கான ரெஃபரன்ஸா தான் டிவி வந்து சரியா ஒர்க் ஆகலனாலும் புது டிவி வாங்காம பழைய டிவியாவே வச்சிருப்பாரு. அதே மாதிரி நிலா வந்து பெரியவளா ஆனதுக்கு அப்புறம் ஐடி கம்பெனில வேலை பார்த்தாலும் நிலா வந்து சின்ன பிள்ளையில இருந்தே சித்தப்பா கூட இருக்கிறதுனால என்னென்ன மருந்து எங்கெங்க இருக்குது, எதுக்காண்டி யூஸ் பண்றது அப்படிங்கிறத கேட்டு தெரிஞ்சு வச்சுக்கிற மாதிரி ஒரு சீன் வச்சிருப்பாங்க. ஸோ அதனால தான் அவங்க அடிக்கடி மெடிக்கல் ஷாப் போற மாதிரியும் காட்டியிருப்பாங்க. ஸோ லாஜிக் மிஸ்டேக் வராம அழகா இந்த சீனை காமிச்சிருப்பாங்க. மெடிக்கல் ஷாப்புக்கு ஒரு ட்விங்ஸ் குழந்தைகள் வந்து வருவாங்க. நிலா வந்து சின்ன பிள்ளையா இருக்கும்போதும் டிவியில் ஒரு ப்ரோக்ராம் பார்ப்பாங்க. அதுவுமே வந்து ட்விங்ஸ் மாதிரி தான் வந்து காமிச்சிருப்பாங்க. அதே மாதிரி டிவிக்கு பக்கத்தில் 2 பொம்மை இருக்கும். ஸோ ராமராஜனும் இளங்கோவும் அண்ணன் தம்பி அப்படிங்கிறதுக்காண்டி கூட வச்சிருந்திருக்கலாம். வில்லன் வந்து பேட்மிண்டன் பிளேயராக இருப்பார். அவர் ஒரு 3 பால் அடிப்பார். அதில் ஃபர்ஸ்ட் பால் அடிக்கும்போது பணம் வந்து டிரான்சாக்ஷன் ஆகிற மாதிரி காட்டியிருப்பாங்க. 2வது பால் அடிக்கும்போது கதிரேசனோட ஒய்ஃபை வந்து கொண்டிருப்பாங்க. 3வது பால் அடிக்கும்போது அந்த கொலையை நாங்க தான் செஞ்சோம் அப்படின்னு சொல்லி ஒரு குரூப் வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல சரண்டர் ஆகிற மாதிரி காட்டியிருப்பாங்க. ஸோ வில்லன் தரப்புல இருந்து எந்த ஒரு தப்புமே இல்லாத மாதிரி காமிச்சிருப்பாங்க. இந்த 3 சீனுக்குமே 3 பால் அடிக்கிற மாதிரி அழகா காட்டியிருப்பாங்க. அதே மாதிரி படத்துடைய கிளைமேக்ஸ்ல அந்த பேட்மிண்டன் வால்ல இருக்கிறத பார்க்க முடியும். ஒரு கிராமம் வந்து எவ்வளவு ஆபத்துல இருக்குது அப்படிங்கிறத கார்த்திகேயன் கலெக்ட் பண்ணின டீட்டெயில வச்சு ஒரு கிராமமே என்னென்ன ப்ராப்ளத்துல இருக்குது அப்படிங்கிறத ஆடியன்ஸுக்கு கன்வே பண்ணியிருப்பாங்க. ஆபிரகாம் வந்து எவ்வளவு பவர்ஃபுல்லான ஆளு அப்படிங்கிறதுக்காண்டி ரெஃபரன்ஸா ஹாஸ்பிட்டல்ல இருந்து தப்பிச்சு போகும்போது நிறைய போலீஸ்காரங்களை அடிச்சுட்டு தான் வந்து தப்பிச்சு போயிருப்பாரு. அதே மாதிரி அவரை பத்தி பிளாஷ்பேக்ல கமிஷனர் சொல்லும் போதும் நிறைய ஆளுங்களை கொன்னுட்டு தான் வந்து தப்பிச்சு போயிருப்பாரு அப்படிங்கிறத காட்டியிருப்பாங்க. ஸோ ராமராஜனுடைய ஃபேமிலிக்கு ஆபிரகானுடைய கேரக்டர் வந்து ரொம்ப டஃப்பான ஒரு கேரக்டர் அப்படிங்கிறத இந்த 2 சீன் மூலமா ஆபிரகானுடைய கேரக்டரை எலிவேட் பண்ணியிருப்பாங்க. வினோத் வந்து இந்த படத்துல டோபிங்கிற கேரக்டர்ல ப்ளே பண்ணியிருப்பாரு. இவருடைய கேரக்டர் வந்து இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஃபர்ஸ்ட் ஜெயில இருந்து வீட்டுக்கு வந்ததுனால அவங்க ஒய்ஃப் வந்து அவரை மதிக்க மாட்டாங்க. அந்த கோவத்திலேயே வேற ஒரு பெரிய ஆளுங்க கிட்ட போய் வேலைக்கு சேருவோம் அப்படிங்கிறதுக்காண்டி அவருடைய ஃப்ரெண்டு மூலமா வேலைக்கு வந்திருப்பாரு. இவருக்குள்ள ஒரு பொம்பளை நம்மளை மதிக்க மாட்டேங்கிறாளே அப்படின்னு ஒரு ஈகோ இருக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. இவர் வந்து செயினை பறிச்சுட்டு போற ஒரு சின்ன ரவுடியா தான் வந்து ஆரம்பத்துல காட்டுவாங்க. ஆனா இவரும் சரியான ஒரு வில்லன் தான் அப்படிங்கிறதுக்காண்டி டீட்டெயிலா தான் அந்த சேட்டையை பெட்ரோல் ஊத்தி எரிக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அதே மாதிரி மெடிக்கல் ஷாப் போகும்போதும் மாத்திரை வாங்கினதுக்கு அப்புறம் இவருடைய பழக்க தோஷம் அந்த செயினை வாங்கிட்டு போகலாம் அப்படின்னு நினைச்சிருப்பாரு. ஆனா அங்கேயுமே வந்து அடி வாங்கிட்டு வந்திருப்பாரு. அதே மாதிரி அந்த இடத்துல 2 மெடிக்கல் ஷாப் இருக்கும். ஒன்னு ஜென்ஸ் நடத்திக்கிட்டு இருப்பாரு, இன்னொன்னு நிலா மெடிக்கல் ஷாப்ல இருப்பாங்க. ஸோ பொம்பளை கிட்ட போனோம்னா இந்த மாத்திரை ஈஸியா வாங்கிடலாம் அப்படின்னு நினைச்சு நிலா இருக்கிற மெடிக்கல் ஷாப்ல செலக்ட் பண்ணி போயிருப்பாரு. டோபிக்கு மட்டும்தான் வந்து ஆரம்பத்துல ராஜாராமனுடைய ஃபேமிலி ஒரு கராத்தே ஃபேமிலி, ஒரு பவர்ஃபுல்லான ஆளு அப்படிங்கிறது தெரியும். ஆனா ஒரு பொம்பளை கிட்ட போய் நம்ம அடி வாங்கி இருக்கிறோம் அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சுச்சுன்னா யாருமே நம்மளை மதிக்க மாட்டாங்க அப்படிங்கிற ஈகோக்காண்டி வெளியில சொல்லியிருக்க மாட்டாரு. டோபியோடைய வீட்டுல அவருடைய கல்யாண போட்டோ இருக்கிறத பார்க்க முடியும். இந்த படத்துல ஒரு சில சீன்ஸ் எல்லாம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். இந்த படத்துல இன்டர்வல் பிளாக் அப்ப மழை வர மாதிரி காட்டியிருப்பாங்க. ஆனா அதுக்கு முத நாள் வந்து மழை பெஞ்சிருக்குது அப்படிங்கிறதுக்காண்டி ஒரு போலீஸ்காரருக்கு கால் பண்ணும்போது அங்க மழை தண்ணி தேங்கி இருக்கிறத பார்க்க முடியும். அதுக்கு அடுத்த சீன்ல வந்து இன்டர்வல் பிளாக் விடுவாங்க. அப்பயுமே வந்து மழை வர்ற மாதிரி காட்டியிருப்பாங்க. மழை வந்து இன்டர்வல் பிளாக்குக்காக மட்டும் பிளான் பண்ணி மழை பெய்யாம அதுக்கு முத நாள்ல இருந்தே மழை பெய்யுற மாதிரி காட்டியிருப்பாங்க. ஸோ கதையோட மழை வர்ற
வர்ற மாதிரி தான் வந்து காமிச்சிருப்பாங்க. இந்த படத்துக்கும் லவ் டுடே படத்துக்கும் ஒரு சிமிலாரிட்டிஸ் இருக்கும். லவ் டுடே படத்தோட ஏடி தான் வந்து இந்த படத்தோடைய டைரக்டர். சோ அதனால லவ் டுடே படத்திலயுமே வந்து இன்டர்வல் பிளாக்ல மழை வர மாதிரி காட்டியிருப்பாங்க. அதே மாதிரி தான் இந்த படத்திலுமே இன்டர்வல் பிளாக்ல மழை வர மாதிரி காமிச்சிருப்பாரு. ரவுடி ஆளுங்கள் எல்லாத்தையுமே வந்து வீட்டுக்குள்ள வச்சு புதைச்சு வைக்கணும் யாருக்கும் தெரியாம. சோ அதனால தான் வந்து முன்னாடியே கராத்தே ஸ்டூடெண்ட்டுக்காண்டி பாத்ரூம் எக்ஸ்ட்ரா கட்டலாம் அப்படின்னு சொல்லி ஆல்ரெடி குழி இருக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. ஒரு பையன் ட்ரிங்க்ஸ் அடிச்சுட்டு வண்டியை ஓட்ட தெரியாம ஓட்டிட்டு வந்து போலீஸ் கிட்ட மாட்டியிருப்பான். அவனை மன்னிச்சு விட்டுருப்பாங்க. ஆனா அவன் மூலமா தான் ஆபிரகாம் வந்து போலீஸ் கிட்ட மாட்டுற மாதிரி காட்டியிருப்பாங்க. ஒரு சீனுக்கு தான் வந்து இந்த பைக் ஓட்டிட்டு வருவாரு. ஆனா அவன் மூலமா தான் ஆபிரகாம் வந்து போலீஸ் கஸ்டடிக்கு போற மாதிரி காட்டியிருப்பாங்க. போலீஸ் ஸ்டேஷன்ல ராஜாராம் வந்து டோபியோடைய கேஸை வாபஸ் வாங்குறதுக்காண்டி வந்திருப்பாரு. அப்போ போலீஸ் வந்து டோபி மேல கேஸ் போடலாம்ல அப்படின்னு சொல்லியிருந்திருப்பாரு. அதுக்கு ராஜாராம் வந்து இல்ல எனக்கு பயமா இருக்குது அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அப்ப நிலா வந்து அவங்க அப்பாவை ஒரு பார்வை பார்க்குற மாதிரி காமிச்சிருப்பாங்க. உங்களுக்கு பயமா அப்படின்னு. ஏன்னா சின்ன பிள்ளையில இருந்தே அவங்க அப்பாவை ஒரு சூப்பர் ஹீரோ மாதிரி தான் வந்து பார்த்துட்டு வந்திருப்பாங்க. எப்போதுமே அம்மாவும் அப்பாவும் கூடவே இருக்க மாட்டோம் அப்படிங்கிறத அழகா இந்த படத்துல காட்டியிருப்பாங்க. ஸோ ஒன்றை நீயே காப்பாத்திக்கணும் அப்படின்னா ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ஆளா இருக்கணும் அப்படிங்கிறத அழகா இந்த படத்துல சொல்லியிருப்பாங்க. இந்த படத்துல ஒரு சில சீன்ஸ்லாம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். கத்திய ஸ்டைலா ராஜாராம் வந்து தூக்கி போடுறதா இருக்கட்டும், ஆர்ச்சரியோடைய பிளேட்ல கத்தி வந்து கரெக்டா சென்ட்ரல் பாயிண்ட்ல நீலவேணி வந்து கத்திய வச்சு தூக்கி போடுறதா இருக்கட்டும், நிலா வந்து ஸ்டைலா கால்லயே வந்து சறுக்கிட்டு வர்றதா இருக்கட்டும், அர்ஜுன் வந்து முட்டி போட்டு சறுக்கிட்டு வர்றதா இருக்கட்டும், இளங்கோவன் வந்து கராத்தே தெரிஞ்சவன்னு போட்டோ மூலமா காமிக்கிறதா இருக்கட்டும், இந்த வில்லன் வந்து ஒரு டஃப்பான வில்லன் அப்படிங்கிறதுனால வெறும் கயரை வச்சு கட்டாம சங்கிலிய வச்சு கட்டியிருக்கிறதா இருக்கட்டும், ராஜாராம் வந்து கத்திய ஸ்டைலா பிடிக்கிறதா இருக்கட்டும், நிலா வந்து கத்திய அடியாள் மேல சும்மா தான் வச்சிருப்பாங்க. ராஜாராம் வந்து அந்த கத்தியால கொல்றதா இருக்கட்டும், கிளைமேக்ஸ் ஃபைட் சீன்ல ராஜாராம் வந்து வில்லனை அடிக்கும் போது ஷூவால பேலன்ஸ் பண்ணி நிக்கிறதா இருக்கட்டும், இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்த வந்து அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்கா காட்டியிருப்பாங்க. ஆபிரகாம் அடிக்கும்போது ரவுடிசம் அடிக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. இதே இது நீலவேணியும் நிலாவும் அடிக்கும்போது கராத்தே ஸ்டைல்ல அடிக்கிற மாதிரி காட்டி 2 ஃபைட்டுக்குமே டிஃபரெண்ட் பண்ணி காமிச்சிருப்பாங்க. மண்ணுல புதைச்சு வச்சிருப்பாங்க அடியாட்களை. அவங்கள தோண்டி தான் வந்து 100 ரூபா நோட்டை எடுக்கிற மாதிரி காட்டணும். அவங்கள தோன்ற மாதிரி காட்டாம 100 ரூபா நோட்டை வந்து எடுத்த மாதிரி காமிச்சிருப்பாங்க. அந்த சீன்ல சித்தப்பாவோட கையிலயுமே நீலவேணியோட கையிலயுமே மண்ணா ஒட்டி இருக்கிறத காட்டி கண்டினியூட்டியை மிஸ் பண்ணாம காமிச்சிருப்பாங்க. 4 பேருமே வந்து வீட்டுக்குள்ள இருக்கும்போது கதவை தட்டுவாங்க. அப்ப பிளஸ்ன்னு சொல்லி ஒரு கோட் இருக்கும். ஸோ இவங்க வந்து வில்லன் ஆளுங்க இல்ல அப்படிங்கிறத அந்த கோட் மூலமா ஆடியன்ஸுக்கு கன்வே பண்ணியிருப்பாங்க. ராஜாராமனுடைய ஃபேமிலி வந்து ஃபைட் பண்ணுவாங்க. ஆனா எந்த ஒரு எவிடன்ஸுமே இல்லாம ஃபைட் பண்ற மாதிரி தான் வந்து காட்டியிருப்பாங்க. வில்லனை கொல்ல வரும்போது கூட கிளவுஸ் போட்டு தான் வந்திருப்பாங்க. அப்ப போலீஸ்காரர் வந்து எந்த ஒரு ஃபிங்கர் பிரிண்ட்டுமே கிடைக்கல அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதே மாதிரி மெயின் வில்லனை கொல்லும் போது கூட எவிடன்ஸ் இல்லாம எல்லாத்தையும் அடிச்சு கொல்லணும் அப்படின்னு தான் சொல்லி முடிவெடுப்பாரு. ராஜாராமோடைய வில்லன் ஆபீஸுக்குள்ள என்டர் ஆகும்போது புலியை காட்டியிருப்பாங்க. ராஜாராமனுடைய கேரக்டரை புலி மூலமா கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. படத்தோடைய கதை 2004 ஸ்டார்ட் ஆகும். ஸோ 3 வருஷமா நிலா வந்து கராத்தே வந்து கத்துக்கிட்டாங்க அப்படிங்கிறதுக்காண்டி 2007ல மெடல் ஷீல்டு எல்லாம் வாங்குற மாதிரி காட்டியிருப்பாங்க. மாரிசன் தலைவி படம் மூலமா பிரசன்ட்ல நடக்கிற கதை 2025ல நடக்குதுன்னு காமிச்சிருப்பாங்க. இந்த படத்துல 100 ரூபா நோட்டை கொடுத்தோம்னா பெரிய அமௌண்ட் பணம் வந்து கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு வச்சிருப்பாங்க. இந்த சீனை சிவாஜி படத்துல பிளாக் மணியை ஒயிட் மணியா மாத்துறதுக்கு இந்த மாதிரி தான் வந்து பிளான் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி தான் இந்த படத்துலயுமே வந்து அந்த டெம்ப்ளேட்டை யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி அயன் படத்துலயுமே பாதி நோட்டை கொண்டுட்டு போய் கொடுத்தோம் அப்படின்னா அமௌண்ட் கொடுக்குற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அதே மாதிரி இந்த படத்துக்கும் பாபநாஸ் படத்துக்கும் ஒரு ரெஃபரன்ஸ் இருக்கும். பாபநாசம் படத்துல வந்து ஃபேமிலியா ஒருத்தனை கொலை பண்ணியிருப்பாங்க. அப்ப அந்த கொலை பண்ணுனதுக்கும் எங்களுக்கும் சம்பந்தமே இல்லை அப்படிங்கிற மாதிரி கதை நகரும். அதே மாதிரி தான் இந்த படத்துலயுமே வில்லன் ஆளுங்க எல்லாருமே வந்து ராஜாராமனுடைய ஃபேமிலியை தான் வந்து கொலை பண்ணியிருப்பாங்க. இந்த கொலைக்கும் இந்த ஃபேமிலிக்கும் சம்பந்தமே இல்லாத மாதிரி ராஜாராம் வந்து கிரியேட் பண்ணியிருப்பாரு. ஜே படத்தோடைய ரெஃபரன்ஸ் இருக்கும். அந்த படத்துலையுமே வந்து 100 ரூபா நோட்டு வச்சு தான் வந்து அந்த படத்தோடைய கதை நகரும். அதே மாதிரி இந்த படத்துலையுமே 100 ரூபா நோட்டை வச்சு தான் வந்து கதை நகர்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இன்டர்வல் பிளாக்ல அம்மாவுடைய ஃபைட்டை ரிவீல் பண்ணியிருப்பாங்க. இதே இது வில்லன் இறந்து போகிற ஃபைட் சீன்ல வந்து சித்தப்பாவுடைய ஃபைட்டை ரிவீல் பண்ணியிருப்பாங்க.
இந்த படத்துல ஒரு சின்ன லாஜிக் மிஸ்டேக் இருக்கும். போலீஸ்காரருடைய பையன வில்லன் குரூப் வந்து கடத்தி வச்சிருப்பாங்க. அப்ப ஸ்க்ரூ டிரைவர் மூலமா அடிச்சு வீடியோவ அனுப்பிச்சு வச்சிருப்பாரு வில்லன். ஆனா இன்ஸ்பெக்டருடைய ரியாக்ஷன் வந்து அந்த நேரத்துல மட்டும் தான் இருக்குமே தவிர, பிள்ளைய காப்பாத்தணுங்கிற பதட்டம் கொஞ்சம் கூட இருக்காது. இந்த மாதிரி படத்தோடைய ஹிடன் டீடைல்ஸ் நீங்க இன்னும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நம்மளுடைய சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க.